2025-26 தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதியில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். ஓகேவா? 3ஆம் பருவம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்து அதை படித்தா வெற்றி பெற்றலாம். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்ட புலவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்ததை திரும்ப மீட்டெடுத்து அதை தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்ட புலவர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர், அனைவரும். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் இந்த பல ஆண்டுகள் செலவிட்ட புலவர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இதில் 3 பேருமே வருவாங்க. ஆறுமுக நாவலர் வருவார், யாழ்ப்பாணம் தான். தாமோதர பிள்ளை யாழ்ப்பாணம், இவங்க 2 பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. ஊவே சாமிநாத ஐயர், இப்படி 3 பேரோட நேம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 3 பேருமே பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்ட புலவர்கள் ஆவர். அப்போ இங்கே ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைவரும். அனைவரும் தான் இங்கே ஆன்சர். அப்போ 1வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷனாக கொடுத்துட்டு மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சங்கம், இலக்கியம், இலக்கணம், அனைத்தும், இந்த 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது? சங்கம் என்ற சொல். ஆப்ஷன் ஏ, சங்கம் என்ற சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியம் எனப்படுகிறது? அதாவது எந்த புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆறுமுக நாவலர், தமிழ் புலவர்கள், ஊவே சாமிநாதன், அனைவரும் அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் பி, தமிழ் புலவர்கள் அப்படிங்கிறவங்க தான் என்னது தமிழ் புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ தமிழ் புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 3வது கொஸ்டினில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், சங்க இலக்கியம் இயற்றப்பட்ட காலம் எது? குப்தர்கள் காலம், பல்லவர்கள் காலம், சங்க காலம், களப்பிரர்கள். அதாவது சங்க இலக்கியம் இயற்றப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்குற பாடம் என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ இதில் என்ன ஆப்ஷன் வரும்னு பார்ப்போம். ஓகேவா? சங்க இலக்கியம் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சங்க காலம் தான் இங்கே ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 4வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி, சங்க காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் யார்? அதாவது தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது அப்படின்னு ஒருத்தர் கூறியிருக்காரு. அது யாருன்னு கேட்டிருக்காங்க. சார்ஜ் எல் ஹார்ட், அலெக்சாண்டர் கன்னிங்காம், ஜேம்ஸ் பிரின்சப், அனைவரும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் சார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்த சார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 5வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர். ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேராசிரியர் யார் இருந்திருக்காங்க தமிழ் பேராசிரியரா அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அலெக்சாண்டர் கன்னிங்காம், சார்ஜ் எல் ஹார்ட், ஜேம்ஸ் பிரின்சப், அனைவரும். 3 ஆப்ஷன்
நேம் கொடுத்து மொத்த ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேராசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான். அதே ஜார்ஜ் எல் ஹார்ட் தான் தமிழ் பேராசிரியராக கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா. அதாவது இங்கே 6வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்போ அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஒரு இலக்கண நூல் ஆகும். அதாவது இலக்கண நூல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ இதில் எது வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம் அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை மொத்த ஆப்ஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் 7வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஓகேவா. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கொஸ்டின் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை காட்டக்கூடிய நூல் எது? தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை காட்டக்கூடிய நூல் அப்படின்னாலுமே இங்கே என்னதுதான் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூல் தான். ஓகேவா. இந்த இலக்கண நூல் தான் சங்க காலத்தோட தமிழ் மக்கள் மொழி பண்பாடு இந்த ஆகியவற்றின் உயர் தரத்தை அவங்களோட தரத்தை காட்டக்கூடிய நூலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ 8வது கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் ஆன்சர். 8வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா. அடுத்து 9வது கொஸ்டின் சேர அரசர்களை குறித்த செய்திகளை வழங்கும் நூல் எது? அதாவது சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படி சொல்லியிருக்காங்க. பரிபாடல், பதிற்று 10, 10 பாட்டு, அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாமே வரிசையிலே இருக்கக்கூடிய நூலாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம், கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சேர அரசர்களை குறித்த செய்திகளை வழங்கும் நூல் ஆப்ஷன் பி பதிற்று 10. இந்த பதிற்று 10 அப்படிங்கிற நூல் தான் சேர அரசர்களை குறித்த செய்திகளை வழங்கக்கூடிய நூலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் 9வது கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா. 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? அதாவது இந்த கண்ணகி கோவலன் கதை பாண்டிய நாட்டில் தான் காவேரி பூம்புகார் நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. பாண்டிய மன்னன்ட்ட தான் அவங்க இது நீதி கேட்க வருவா கண்ணகி. அப்போ அந்த பத்தினி தெய்வ வழிபாட்டை பாண்டியர்களும் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஆப்ஷன் நம்ம குழம்பிடக்கூடாது. யார் அறிமுகம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். இந்த சேரன் தான் என்ன செய்வான் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெடுஞ்செழியன், அதிவீர ராமபாண்டியன், வீரபாண்டியன். இதில் சேரன் செங்குட்டுவன் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் 10th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஓகேவா. அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் யாருடைய தம்பி ஆவார்? அதாவது இந்த சேரன் செங்குட்டுவன் யாரோட தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள், ராமலிங்க அடிகள், நாமக்கல் கவிஞர், இளங்கோவனார். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சேரன் செங்குட்டுவன் யாருடைய தம்பி அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் ஆப்ஷன் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. 11வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் எந்த நூலின் ஆசிரியர் ஆவார்? இவர் எந்த நூலோட ஆசிரியர் அப்படி கேட்டிருக்காங்க இளங்கோவடிகளை. சிலப்பதிகாரம், 10 பாட்டு, 8 தொகை, பட்டினப்பாலை. இங்கே 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 நூல்களில் எது இளங்கோவடிகள் இயற்றிய நூல் அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை தான் என்ன செஞ்சிருப்பாரு இளங்கோவடிகள் இயற்றியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேவா. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியரும் இளங்கோவடிகள் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.